ஜப்பானில் இருக்க ஒரு பெரிய ஸ்கூல் பாத்ரூமில் ஒரு சின்ன பெண் குழந்தையோட பேய் இருக்குது. அது நிறையா பேர்த்த கொடூரமாக கொலை பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ், இது வெறும் கற்பனை கதை கிடையாது, உண்மையாகவே நடந்துட்டுருக்க ஒரு ஸ்டோரி. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு ஸ்கேரியான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். யார் அந்த சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு எப்படி இறந்துச்சு, இறந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்கூலில் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தி ஹரி ஷோ. இந்த ஸ்டோரியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி ஹாரர் ஸ்டோரியெல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பேய் பேர் ஹனோகா சான். இது பார்க்க எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன ஸ்கூல் பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு பாப் கட்டிங் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். அந்த ஸ்கூல் பாத்ரூம் பக்கத்தில் பசங்க போகிறதுக்கே பயப்படுவாங்க. சில டைம்ஸ் லைட்டெல்லாம் விட்டு விட்டு எரியும். அந்த பாத்ரூமை கிராஸ் பண்ணி போகிறப்ப யாரோ அழுகிற மாதிரியும் முணங்குற மாதிரியும் சவுண்டு கேட்டதாக நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த ஸ்கூல் பாத்ரூம் கிட்ட போயிட்டு யாராவது ஹனோகா சேனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஹனோகா சேனோட கை மட்டும் வெளியே வரும் அந்த பாத்ரூமில் இருந்து. அதுக்கப்புறம் மொத்த உருவமும் வெளியே வந்து கொடூரமாக கொலை பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இந்த ஹனோகா சேன், அவன் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா, அவள் முதல்ல எப்படி இறந்தா, அவளுக்கு என்னாச்சு அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஹனோகா சேன் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட். ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடுறப்போ தேர்டு ஃப்ளோரில் இருக்க தேர்டு ஸ்டாலில் இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது. அந்த வேர்ல்டு வாரில் ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் நடந்து அந்த ஸ்கூலே இடிஞ்சு விழுந்திருக்கு. அதனால ஹனோகா சேனும் அந்த ஸ்கூலுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்டோரி. இன்னொன்று என்னென்னா, அந்த ஸ்கூலில் படித்த பசங்க ஹனோகா சேன் கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ ஹனோகா சேன் பயந்து போய் பாத்ரூமுக்குள்ளே ஒளிஞ்சிருக்காங்க. என்னதான் நடந்தாலும் இவனுங்க நம்மளை விட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹனோகா சேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாத்ரூமுக்குள்ளேயே செத்தாலும் பரவாயில்ல, இவனுங்க கையில் நம்ம மாட்டிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளிஞ்சிருந்த பாத்ரூமுக்குள்ளேயே சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹனோகா சேனோட ஆவி தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்கூல் பாத்ரூமில் இருந்து நிறைய பேர்த்த கொடூரமாக கொலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி நிறையா ஹாரர் ஸ்டோரி வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு பயங்கரமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லவ் யூ, பாய்.